ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்து விட்டுக்கிறேன். 5-6 பருப்பு முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து விட்டுறலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு இது மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துவிட்டேன். வெங்காயம் தக்காளிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டு விட்டுறலாம். உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு குருமாங்கிறதுனால உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையா போடுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நீங்கள் தனி மிளகாத்தூளாக இருந்தால் தனியாத்தூளையும் சேர்த்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சது இதிலே சேர்த்து விட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடல, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டதுனால இது குருமா திக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. திரும்பி ஒரு கொதி வந்தால் போதுங்க. கொதித்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்குங்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.